கிளாஸ் ரூமில் ஒருத்தராக முதல் வகுப்பு அன்னைக்கு சொல்ல சொன்னால் 98% மாணவர்களுக்கு எதுக்கு பிஇ படிச்சனும் தெரியல, எதுக்கு எம்பிஏ படிக்கிறனும் தெரியல. அப்படியோ நானும் வந்து படிக்கிறேன் சார், எல்லாரும் பிஇ படிக்கிறாங்க, எங்கள் அம்மா அப்பா போக சொன்னாங்க, எவ்ரிபடி இஸ் கோயிங் டு பிஇ, அதனால் நானும் படிக்கிறேன். பிஇ படித்து முடிச்சா நான் வேலை கிடைக்கல, அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில, எவ்ரிபடி இஸ் கோ டு எம்பிஏ, ஐ எம் ஆல்சோ கோயிங் டு எம்பிஏ. சம்வேர் இன்றைக்கு இருக்கிற இளைய சமுதாயத்தினரிடையே அந்த தெளிவை ஏற்படுத்துவதற்கு நாம் தவறிவிட்டோம். ஐ எம் நாட் பிளேமிங் த யங் ஜென்ரேஷன். மை பாயிண்ட் இஸ் we have really missed to create that awareness, that clarity in people. ஆகையினால what I tell people again is, என்ன படித்தா சம்டைம்ஸ் பசங்க கேட்பாங்க, சார் எது கோர்ஸ் படிக்கலாம் சார், எது ஈஸியாக இருக்கும் சார், சீரியஸா ஈஸி படிக்கலாமா சார், ஈஸியாக இருக்குமா சார், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாமா சார், ஈஸியாக இருக்குமா சார், மெக்கானிக்கல் கஷ்டம்னு சொல்கிறாங்களே சார், எலக்ட்ரிக்கல் ரொம்ப கஷ்டமாமே சார். நான் எப்பவுமே சொல்லுவேன், நீ ஈஸியாக இருக்கிறது படிக்கணும் அப்படின்னா ஒரே வழி தான் இருக்குது. என்ன படிக்கணும்னா ஆனந்த விகடன், கல்கி, குமுதம் படித்தா ஈஸியாக இருக்கும். அதை தாண்டி எதை படித்தாலும் கஷ்டமாக தான் இருக்கும். ஒவ்வொரு துறைக்கும் அதற்குண்டான ஒரு முயற்சி இருந்தால் ஆக வேண்டும், இல்லைங்களா? நான் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறேன்னா அதற்குண்டான உழைப்பு கொடுத்தாக வேண்டும். ஒரு லிட்ரேச்சர் படிக்கிறேன்னா அதற்குண்டான உழைப்பை கொடுத்தாக வேண்டும். ஒரு என்ஜினியர் படிக்கிறேன்னா அதற்குண்டான பல்மடங்கு உழைப்பு கொடுத்தாக வேண்டும். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி வந்து பல மாணவர்கள் வந்து ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் காமர்ஸ் கோர்ஸுக்கும் ஒரு பொறியியல் கல்லூரிக்கும் இருக்கின்ற வித்தியாசத்தை உணர்ந்து கொள்ளாமலே இன்ஜினியரிங்கில் போயிடுறாங்க. சாதாரணமாக பாருங்களேன், ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குதுங்க? வாட் டைம் இட் ஓப்பன்ஸ்? 10 o'clock, approximately 9:30, 10 o'clock. சாயந்தரம் 3:30, 4. பிஇ காலேஜ் 8:30க்கு ஆரம்பிக்குது முதல் கிளாஸ். 8:30 உள்ளே போயிடுறோம், 9 மணிக்கு கிளாஸ் ஆகும். சாயந்தரம் 5 மணி 5:30 மணி ஆகுது. இது இஸ் a simple example. ஸோ நான் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்ஸ் சாதாரணன்னு சொல்லலை. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்ஸை தான் அதை விட ஒரு பொறியியல் கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் பல மடங்கு உழைப்பையும் ஃபோக்கஸும் ஏற்படுத்தி பண்ணிக்கிட்டா மட்டும்தான் இன்றைக்கு இருக்கிற ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டில் வந்து ஒரு நல்ல வேலையை பிளேஸ்மெண்ட் வாங்க முடியும். வேலையில்லா பட்டதாரி என்று யாருமே கிடையாது, திறமையில்லா பட்டதாரிகள் தான் எல்லாருமே இருக்காங்க. ஸோ உண்மையிலேயே சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான இளம் மாணவர்கள் வந்து வேலை கிடைக்காமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு உண்மை. இன்னொரு சைடு ஒரு நல்ல ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டை ஹையர் பண்ணுறதுக்கு அவங்க படுற பாடு இருக்குது, எப்பப்பா பயங்கரமான பாடுங்க. நான் வந்து பாஷில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆட்டோமோட்டிவ் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி எல்லாம் பண்ணால் தான் ஒன்று தேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா அதுவும் கிடையாது. ஸோ அந்த அளவில் தான் இன்றைக்கு இருக்கிற கல்வி முறை இருக்கிறது. சம்வேர் நாம் என்ன பண்ணிட்டோம், we are not focusing more on quality of education. ஸோ நான் என்ன சொல்கிறேன், எந்த துறை எடுத்தாலும் அந்த துறையில் எவ்வளவு தெளிவாக இருக்க முடியும்னு பாருங்கள். இது மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையும் பாருங்களா. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர், ஷி ரன்ஸ் அ வண்டர்ஃபுல் சிபிஎஸ்சி ஸ்கூல் இன் கோயம்புத்தூர். இல்லை ஏதாவது இங்கிலீஷில் சொல்ல முடியுமானா தெரியாது அவங்களுக்கு. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணுறோம், எல்லாம் நாட் ஓன்லி இன்ஜினியரிங், எவ்ரி அதர் எஜுகேஷன் டிகிரி கோர்ஸ் சம்வேர் தெர் இஸ் சம் இஷ்யூ. எதர் நம்ம மாணவர்கள் சரியாக படிக்கலையா, இல்லை பெற்றோர்கள் மாணவர்களை சரியாக படிக்க ஒரு ஆங்கில புலமை கொண்ட சரியான ஒரு ஆங்கில ஆசிரியரை தேர்வு செய்வதற்கு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குது. ஸோ எல்லா துறைகளிலும் இதுதான் பிரச்சனையாக இருக்குது. ஆகையினால இட் இஸ் நாட் ரியலி எந்த துறை எடுக்கிறோம் அப்படிங்கிறது இல்லை, எந்த துறை எடுத்தாலும் அந்த துறையில் எப்படி நம்ம சீர்மிகு சிறப்பாக வர முடியும் அப்படிங்கிறதான் முதல் கேள்வி. ஸோ அடுத்த ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு எந்த மாதிரியான துறை வந்து சிறப்பாக போகிறது அப்படிங்கிறத வந்து ஜேபி சார், யூ கேன் டூ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், சயின்ஸ், ஜியாகிரபி, become a teacher in school. ஸோ எஜுகேஷன் சார்ந்த ஒரு வேலை வாய்ப்புகளுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கு பெருநகரங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நடுத்தரத்திற்கும் கொஞ்சம் மேலே இருக்கிற ஆங்கில சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் வந்து they pay minimum 25,000 rupees for படிங்க, எம்இ எம்டெக்கில் பிஹெச்டி பண்ணுங்கள், மருத்துவம் சார்ந்த மின்னணு துறையில். இன்றைக்கி மெடிக்கல் ஃபீல்டு எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் தான். ஸோ இஃப் யூ டூ பயோமெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், யூர் ஆர் இன் எலக்ட்ரானிக்ஸில் இருப்பீங்க, பட் யூர் ஆல்சோ இந்த மெடிக்கல் ஃபீல்டு. ஸோ அந்த மாதிரியான துறை சார்ந்த பல வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் மருத்துவம் சார்ந்த துறைகள் அதிகமாக இருக்குது. இன்ஜினியரிங் நான் கடைசியாக சொல்கிறேன் ஏன் இன்ஜினியரிங் அப்படின்னு. இன்னொரு அருமையான ஒரு துறை இன்றைக்கு வளர்ந்து வருகிற துறை என்ன அப்படின்னா கண்டென்ட் ரைட்டிங் அண்ட் ஆன்லைன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இன்றைக்கு எவ்ரி திங் இஸ் பேஸ்ட் ஆன் ஆன்லைன், இன்டர்நெட், இமெயில், ஃபேஸ்புக் எல்லாமே ஆன்லைனில் இருக்குது, இல்லைங்களா? ஸோ ஒரு வெப்சைட்டு கான்டென்ட் எழுதுறது, இல்லை ஒரு ப்ரோக்ராமுக்கு ப்ரௌசர் எழுதுறது. ஸோ இன்றைக்கி வந்து எழுத்தாளர்களுக்கு மிகப்பெரிய மரியாதையும் மதிப்பும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஃபோக்கஸ் பண்ணி படிக்கும் பொழுது வாய்ப்பு உண்மையிலேயே சிறப்பாக இருக்கும். ஆகையினால பொறியியல் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான, மிக மிக அவசியமான துறை. அதையும் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னு அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கேட்பாங்க இல்லையா, அந்த இன்ஜினியரிங் கஷ்டமாங்கிறது. இன்னொன்று வந்து படிச்சு சிவில் படிச்சிங்கன்னா யூல் பிகம் a PWD engineer.
தட் ஹேப்பன் 20 years 30 years 40 years ago. இன்றைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு போட்டி அதிகமாக இருக்குது, காம்படிஷன் அதிகமாக இருக்குது. யூ ஹேவ் டு புட் லாட் ஆஃப் எஃபர்ட். ஸோ ஆகையினால இன்றைக்கு வந்து ஒரு டெக்னிக்கல் நாலேஜோடு சேர்த்து வாழ்வியல் அறிவு சொன்னார். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எழுத்துங்கிறது ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ். எப்படி பேசுகிறோம், எப்படி பழகிறோம், எப்படி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதும் சயின்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ். இந்த ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே நாம் வெற்றி பெற முடியும். இன்றைக்கி நீங்கள் யாராக இருந்தீங்கனாலும் சரி, யூ ஷுட் நோ ஹவு டு யூஸ் வாட்ஸ்அப், ஹவு டு யூஸ் ஃபேஸ்புக் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் வாழ்க்கையில் பெட்டராக இருக்க முடியும். ரைட்? ஸோ கம்யூனிகேட் பண்ண முடியும், ஒரு ஆன்லைனில் செல் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஒரு 2 பெயிண்டர் இருக்கார், அழகான ஓவியம் வரையக்கூடிய 2 பேர் இருக்காங்க, நம்பர் A அண்ட் நம்பர் B. 2 பேருக்கும் சிறந்த பெயிண்டிங் வரைவாங்க. ஈரோட்லேயே இருக்க 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மாதம் லீவ் எடுத்துகிட்டு போய் ஹீஸ் லேர்னிங், கம்ப்யூட்டர் கற்றுக்கிறாரு, ஃபேஸ்புக் கற்றுக்கிறாரு, வாட்ஸ்அப் கற்றுக்கிறாரு, ஆன்லைனில் எப்படி ஒரு பொருளை விற்கிறது வாங்குறதுன்னு கற்றுக்கிறாரு. கற்றுக்கிட்டு வந்து ஹீ பில்ட்ஸ் அ வெப்சைட் ஃபார் ஹிம்செல்ஃப். இப்போ என்ன ஆகும், இவர் வரைகிற பெயிண்டிங் உலகம் முழுக்கும் போகுமா? ஸோ இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் கணினி சார்ந்த தொலைத்தொடர்பு அறிவையும் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம் நம்ம. ஆகையினாலே மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்கூலில், காலேஜில், இல்லை எந்த நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு என்ன ஃப்யூச்சர் இருக்குது, எதிர்காலத்தில் வேலைவாய்ப்பு இருக்கா, அதில் அது ஒரு தொழில் பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் ஆராய்ஞ்சு லுக் அட் போத் திஸ். ரைட்? எனக்கு பிடிச்சிருக்குங்க, கண்ண முடியும் செய்ய முடியாது இல்லைங்களா? அதில் வந்து எனக்கு வாய்ப்பு இருக்கணும், நான் வந்து பின்னாடி லைஃப்பை செட்டில் பண்ணணும், ஐ ஹவ் டு ஏர்ன் மணி அண்ட் சர்வைவ் ஆல்சோ. ஸோ 2 விஷயங்களையும் பார்த்து அதற்கு சாதகமான ஒரு உயர்கல்வியோ, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ, இன்ஜினியரிங் கல்வியோ எடுத்து படிக்கும் பொழுது எதிர்காலத்தில் வாய்ப்புகளும் ஃப்யூச்சரும் சிறப்பாக இருக்குது, நிறைய சான்சஸ் இருக்குது. செகண்ட், பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க இங்கே. ஸோ பேரண்ட்ஸுக்கு என்னென்னா, உங்களுக்கு பெரிய கனவுகள் இருந்திருக்கலாம் வாழ்க்கையில், உங்களுக்கு இருக்கிற அதே கனவு உங்கள் பிள்ளைக்கும் இருக்க வேண்டும் என்பதில் எந்த ஒரு அவசியமும் கிடையாது இல்லைங்களா? எஸ் ஆர் நோ? உங்களுக்கு மிகப்பெரிய கனவுகள் இருந்திருக்கலாம், ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு வேறு ஏதோ ஒரு கனவு இருந்திருக்கலாம், வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ தயவு செய்து உங்கள் பிள்ளைகளோடு அமர்ந்து மனம் விட்டு பேசுங்கள். உனக்கு வாழ்க்கையில் என்ன ஆகணும்னு நினைக்கிற கண்ணா? 3 வயசில் கேட்டிருப்பீங்க, வாழ்க்கையில் என்ன ஆக போகிறடா தம்பின்னு. அவன் பைலட் அப்படின்னு இருப்பான், அவன் பையன் பைலட்னு பெருமையாக நினச்சிருப்பீங்க. இன்னைக்கு கேட்குறீங்களா நீங்கள் வீட்டில், நீ என்ன ஆக போகிற அப்படின்னு? என் பையன் டாக்டராக போகிறான்னா பெருமையாக சொல்லுவீங்க, டாக்டராக போகிறான் அப்படின்னு. அவன் வளர்ந்து பெரியவனாகும் பொழுது 8 வயசில், 10 வயசில், 12 வயசில், 14 வயசில் ஒவ்வொரு வாட்டியும் நீ என்ன ஆக போகிற, என்ன ஆக போகிற, என்ன ஆக போகிறன்னு கேட்டு வளர்ந்துருந்தீங்கன்னா கிளாரிட்டி வந்துருக்கும் லைஃப்பில் அவனுக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், குழந்தையில கேட்குறோம் என்ன ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி, அப்புறம் மறந்துடுறோம் எல்லாத்தையுமே. +2 முடிச்சோன்னே அப்புறம் எந்த காலேஜுக்கு போகிறேன்னு கேட்குறோம், என்ன ஆக போகிறேன்னு கேட்குறது இல்லை. ஸோ எந்த காலேஜுக்கு போகிறோம், எந்த டிகிரி படிக்கிறோம் அப்படிங்கிறத விட வாழ்க்கையில் என்னவாக போகிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு அதற்குண்டான ஒரு கல்வித்துறையை தேர்ந்தெடுக்கும் பொழுது வாழ்க்கை இனிமையாகவும் எளிதாகவும் இருக்கும் என்பது என்னுடைய ஒரு நம்பிக்கை. அது என்னுடைய வாழ்க்கையில் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி லேர்ன் பண்ணிட்ட ஒரு விஷயம். எனக்கு வந்து பொறியியலை விட ஒரு மனித வளத்துறையும் மாணவர்களோடு இப்படி பேசி ஒரு வகுப்பெடுப்பதும் பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு 6-7 வருஷம் ஆச்சு. டிகிரி முடிச்சுட்டு போவதே கிடையாது. அது என்றைக்காவது ஒரு நாளைக்கு உங்களுக்கு வாய்ப்புக்கு உதவி செய்யும். ஆகையினால அது ஒரு விஷயம். இன்னொன்று, இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் வந்து நீங்கள் கற்றுக்கொண்ட கொள்கிற டிகிரிக்கும் உங்கள் லைஃபுக்கும் there is no very close correlation. சரிங்களா? ஐ பிலீவ் இன் திஸ். ஓகே, நீங்கள் வரதுனால என்ன கிடைக்கும், ஒரு டிகிரி கிடைக்கும், யூ கெட் அ சர்டிஃபிகேட், ஒரு சீல் வச்சு கொடுப்பான். ஆனால் நல்ல வெப்சைட்ஸில் போய் பாருங்கள், உலகத்தில் இருக்கிற இன்றைக்கி எல்லா விஷயமும் கணினியில் இருக்குது. நாங்கள்லாம் படிக்கும்போது ரிசர்ச் பண்ணணுன்னா லைப்ரரிக்கு போகணும், டேட் எல்லாம் தேடி பார்க்க வேண்டியது இருக்குது, எந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்காது. இன்றைக்கி வந்து ஜஸ்ட் மொபைல் ஃபோன் தட்டினா எல்லாம் கை வந்துடுது. ஸோ எல்லாம் இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் அதை தேட மறுக்கிறீர்கள்னு புரிய மாட்டேங்குது. நான் என்ன சொல்லுவேன்னா, +2 மாணவர்களுக்கு வந்து நான் அடுத்த லிஸ்ட்டே வாங்காமல் மண்ணை கவர் ஆளுங்களாம் பந்தாக போஸ்டர் போட்டு ஜாலியாக சுற்றுறாங்க. நம்ம +2ல் 2 மார்க் தானே போனால் என்ன ஆகிடப்போகுது, அடுத்த டைம் பாஸ் பண்ணிக்கலாமே. ப்ளீஸ், ஃபெயிலியர்ஸ் ஆல்சோ ஆர் ஒண்டர்ஃபுல் லெசன்ஸ் இன் யுவர் லைஃப். எப்பொழுதுமே வெற்றியை விட தோல்விகள் கற்றுக் கொடுக்கின்ற பாடம் வந்து மிக ஆழமாகவும் மிக உறுதியாகவும் வாழ்க்கையில் எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். வெற்றி வந்து ஒரு மிதப்பை கொடுக்கும், ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும், கொஞ்சம் லேர்னிங் கொடுக்கும். ஆனால் அதை விட வாழ்க்கையில் தோல்விகள் எப்பொழுதுமே மிக அதிகமான கற்றலையும் மிக அதிகமான ஒரு உத்வேகத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆகையினால பெற்றோர்களும் மாணவ கண்மணிகளும் ஏதோ ஒரு காரணத்தினால 2 மார்க் குறைஞ்சிருச்சு, 10 மார்க் குறைஞ்சிருச்சு, கொஞ்சம் எதிர்பார்த்த மாதிரி வரல அப்படிங்கிறதுக்காக மனசு விட்டுற வேண்டியதே கிடையாது. ஸோ நான் எப்பவுமே சொல்கிறது உண்டு, உலகத்தில் எந்த ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் பர்சனும் நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறதுக்கு ஒரே காரணம் நான் +2 வாங்கின மார்க் தான் சார் அப்படின்னு சொன்னதே கிடையாது. கரெக்டாக இல்லைங்களா? யாராக போய் கேட்டு பாருங்கள், நீங்கள் எப்படி சார் இவ்வளோ பெரிய ஆளா, அப்துல் கலாம் கேளுங்க, எப்படி சார் இவ்வளோ பெரிய ஆளா நீங்கள், நான் +2ல் வந்துங்க 952 மார்க் எடுத்தேன், அதுதாங்க காரணம்.
எனிபடி சேஸ் தட், நோபடி சேஸ் தட். இது ஒரு 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 ஸ்டேஜ் லைஃப், அவ்வளோதான். இதுவும் கடந்து போச்சுன்னா அடுத்த காலேஜ் வந்துடும், வில் மூவ் ஆன். ஸோ +2 மார்க்ஸ் மட்டுமே உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரே ஒரு பாயிண்ட் கிடையவே கிடையாது. இது ஒன் ஆஃப் தி பிளேயிங் பாயிண்ட்ஸ் தான். இதை தாண்டி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, வாழ்க்கையில் எவ்வளோ பண்ண முடியும். ஸோ எவ்வளோ எஃபர்ட் போட்டிங்க இல்லையா, இவங்கெல்லாம் எஃபர்ட் போட்டிங்க, 1.5 மாதம் 2 மாதம் 2 வருஷம் படிச்சிங்க, எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்க. அட்லீஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணுங்கள், டென்ஷன் ஆகாதீங்க. ரிசல்ட் வர வரைக்கும் ஜஸ்ட் பி ரிலாக்ஸ், சில் அவுட். சொந்தக்காரங்களை அம்மா அப்பா மாமா தாத்தா போய் பாருங்கள். சும்மா வீட்லேயே உட்காந்து டிவி பார்த்து விளாண்டு இருக்காதீங்க. நல்ல புத்தகங்கள் படிங்க. எந்த மாதிரி வகுப்பெடுக்கலான்னு கொஞ்சம் தேடி படித்து பாருங்கள். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னு என்ன, காமர்ஸ்னு என்ன, சிஏ படிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஐஏஎஸ் படிக்க என்ன பண்ணணும், பல்வேறு துறைகளை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். அந்த துறையில் இருக்கிறவங்களாம் யாருன்னு பாருங்கள். சைலேந்திர பாபு எப்படி ஐபிஎஸ் ஆனாருன்னு படிங்க. இறையன்பு எப்படி ஐஏஎஸ் ஆனாருன்னு படிங்க. மயில் சேவனாதுரை எப்படி ஒரு விஞ்ஞானி ஆனாருன்னு படிங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஆகாட்டியும் அது எங்கேயாவது அந்த வாழ்க்கை கல்வி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசலாம் இல்லையா? ரொம்ப சந்தோஷம் பேரண்ட்ஸ்லாம் வந்திருக்கீங்கன்னு. ஆக்சுவலி இந்த வழிகாட்டி ப்ரோக்ராம்லாம் பேரண்ட்ஸ் தான் தேவை, பசங்களெல்லாம் தேவையே கிடையாது. ஆனால் ஒரு வீட்டில் +2 படித்தா போதும், வீட்டில் பேரண்ட்ஸுக்கு டென்ஷன் நிறையா இருக்குங்களா? அது சும்மா இருக்க மாட்டாங்க. வீட்டில் யாராவது சொந்தக்காரங்க வந்தால் முதல் கேள்வி காஃபி சாப்பிட கூட கேட்க மாட்டாங்க. என் பையன் +2 படிக்கிறான், என்ன படிக்க வைக்கலாம் அப்படின்னு. விட்டா காய்கறி விற்கிறீன்னு கேட்டுருவாங்க. நீங்கள் அப்படி தான் இருக்குது. நேற்று 2 நாள் முன்னாடி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கரெக்டாக எழுதுனா, இது வரைக்கும் யாருமே ஒரு கெரியரை எப்படி சூஸ் பண்ணணும் ஒரு மெக்கானிசமே கெரியரை ஏற்றபடி கெமிஸ்ட்ரி பேப்பரும் பயாலஜி பேப்பரும் டஃப் பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். அது நான் சொல்லி தான் பண்ணாங்க, அது ஒன்றும் கவலையே இல்லை. ஏன்னா நான் ஒரு டிவியில் போட்டு எடுத்துட்டேன். உண்மை சார், எத்தனை பேர் கவனிச்சுன்னு தெரியல. அதாவது போன தடவை புதிய தலைமுறையில் மருத்துவர் ரேங்க் வெளியிட்டாங்க. அப்போது ப்ரோக்ராம் பண்ணுறாங்க கற்க கசடாரில். அப்போது ஒரு பையன் எனக்கு ஃபோன் பண்ண, போன வருஷம் எனக்கு மனசை பாதித்தது 2 கேள்வி. இந்த கேள்வி ஒன்று, 2வது கேள்வி அப்புறம் சொல்கிறேன். சார் நான் 200க்கு 200 கட் ஆஃப் சார், ஃபிசிக்ஸில் சென்டம், கெமிஸ்ட்ரியில் சென்டம், பயாலஜியில் சென்டம், எனக்கு மெடிக்கல் கிடைக்குமா? கிடைக்கலன்னா சிஸ்டம் ஃபெயிலியரான்னு கேட்டான். ஃபென்டாஸ்டிக் கொஸ்டின் சார். 200க்கு 200 வாங்கி எனக்கு விரும்பிய கல்லூரி கிடைக்கலன்னா சிஸ்டம் ஃபெயிலியரான்னு கேட்டான். நான் சிஸ்டம் ஃபெயிலியர் என்ன? இது அடுத்தது சிஓ மீட்டிங்கில் நான் பேசினேன். நான் என்ன சொன்னேன், நீங்கள் இப்படியே கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்துச்சுன்னா 5 வருஷம் கழித்து தமிழ்நாட்டில் தினத்தந்திலையும் தினமலர்லையும் என்ன தெரியுமா வரும்? இன்று தமிழ்நாட்டில் மருத்துவ மாணவர்கள் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்க போகிறார்கள். ஒத்துக்குவியா? நீ ஒத்துக்குவியா? யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. என்ன என்ன பைத்தியக்காரன் பார்த்தீங்களா? 55,000 பேர் 10th சென்டம் ஆகுது. எங்கே சார் முடிய போகுது? ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. இருக்கிறது 2000 சீட்டு, 5000 பேர் 200க்கு 200 வாங்கினான்னா குலுக்கல் முறையில் தான் எடுக்க முடியும். வேற என்ன பண்ண முடியும்? கொஸ்டின் பேப்பர் என்னைக்கு நான் என்ன சொன்னேன்னா சிஓ மீட்டிங்கில், கொஸ்டின் பேப்பர் ஷுட் பி ஈஸி டு பாஸ் பட் டிஃபிகல்ட் டு ஸ்கோர். உண்மைதான். ஆனால் ஜேபி சார் சொல்கிறது நடக்குதுன்னா நான் ஜோசியம் பார்த்து சொல்கிறேன், எல்லாம் ஆய்வு செஞ்சு தான் பண்ணுறோம். உண்மையை தான் சொல்கிறேன். போன வருஷம் இதே மீட்டிங்கில் 198க்கு மெடிக்கல் கிடைக்காதுன்னு சொன்னேன். அதே மாதிரி தான் நடந்தது. நம்பலை யாருமே. பட் பரவாயில்ல. இது நான் எப்பவுமே சொல்வேன், இது ஜோசியம் பார்த்து செய்யலாம், ஆய்வு செஞ்சு தான் செய்கிறோம். ரைட், ஒவ்வொன்றா பேசலாம். ஃபஸ்ட்டு எப்படி ஒரு கெரியரை சூஸ் பண்ண, இப்போ சார் பேசினார். அப்போது ஹியூமன் பிரெயின் கேன் லேர்ன் எனிதிங். அதுதான் உண்மை. இப்போ நிறைய மக்கள் நினச்சிக்கிறீங்க நான் படிக்கிறேன் வேலை அப்படின்னு. கிடையாது சார். ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் படிச்சிருக்கேன். இப்போ சார் ஒரு முதலாளி, எனக்கு வேலை கொடுப்பீங்களா சார்? 30,000 30,000 ரூபாய்க்கு எனக்கு வேலை கொடுப்பீங்களா? இல்லை, திறமை இருந்தால் கொடுப்பீங்க. ரைட்டா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவை இருந்தால் தானே எடுப்பீங்க. தேவை வேணுமா? இருங்க. இப்போ தேவை இருந்தா, இப்போ ஒருத்தர் தேவை உங்களுக்கு. இன்னைக்கு ஒருத்தர் தேவைன்னா 10 பேர் நிற்கிறாங்க. ஒத்துக்கிறீங்களா? அந்த 10 பேரில் யார் எடுப்பீங்க? மார்க் அடிப்படை கொடுப்பீங்களா, திறமை கொடுப்பீங்களா? கிடையாது. நான் தெரியுமா சொல்வேன், இப்போ இவர் கஸ்டமர், அது உங்களுக்கு யூஸே இல்லை, எடுப்பீங்களா? இப்போ புரியுதுங்களா? அப்போ இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவையோ அந்த திறமைகள் நம்ம வளர்த்துக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இனிமேல் யாருக்கு ஜாப், அது நீ மெடிக்கல் படி, ஆர்ட்ஸ் படி, இன்ஜினியரிங் படி, எந்த ஸ்டூடெண்ட் சிலபஸை தாண்டி படிக்க போறானோ
அவனுக்கு தான் சார் இனிமேல் ஜாப். இனிமேல் நான் டிகிரி வச்சிருக்கேன், 80 மார்க் வச்சிருக்கேன், ஐஐடியில் இன்னும் 324 பேர் ஆஸ் ஆன் டேட், நான் கரெக்டாக சொல்கிறேன், 324 பேருக்கு இன்னும் வேலை கிடைக்கல ஐஐடியில் படிச்சே. ஏன்? அவனுக்கு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஃபியூச்சரில் எதில் வாய்ப்பு வளர்ச்சி அது எடுக்கிறவன் தான் சார் ஜெயிக்கிறான், சாதிக்கிறான். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, வாய்ப்பில்லைன்னு வச்சுட்டு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, வாய்ப்பில்லை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? எதுல வளர்ச்சி வாய்ப்பு இருக்குன்னு இன்னைக்கு வந்து ஒரு கெரியர் கைடன்ஸ் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு தெரியுமா ஆய்வு செய்யணும்? நீங்கெல்லாம் என்ன ப்ராஜெக்ட் வரப்போகுது, என்ன டெக்னாலஜி தேவைப்படுது, எத்தனை பேர் தேவைப்படுறாங்க, இது எல்லாமே நீங்க ஆய்வு செய்யணும். ஒரு கொரியரை ஒரு கோர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அது பண்றது இல்லை. நம்ம சும்மா முட்டாள்தனமா பகுதி விட்டுக்கான சொல்றது நம்பிட்டு எடுத்துட்டு போறோம். இன்னைக்கு நான் வந்து நீங்க வந்து தலை சிறந்த நம்பர் 1 கரியர் கன்சல்டன்ட், வேர்ல்ட் ரேங்க் நம்பர் 2. இப்போ வந்து இந்த அளவுக்கு இப்போ கின்னஸ் புக் ரெக்கார்டில் என்டர் ஆயிருக்கேன். அப்போ நான் அப்டேட் பண்ணாதான் சார். நான் 5 வருஷம் பேசுனதுக்கு இன்னைக்கும் பேசுனதுக்கும் வித்தியாசம் இருக்கு. 197 மார்க் வாங்கியிருந்தான். அவன் என்கிட்ட வந்து சார் எனக்கு அரசு கல்லூரியில் மருத்துவம் கிடைக்குமான்னு கேட்டான். கிடைக்காதுமா, தனியார் கல்லூரியில் கிடைக்கும், அது செலவு பண்ணுறதுக்கு என்கிட்ட வசதி இல்லை சார், எங்கள் அப்பா ஒரு மிடில் கிளாஸ். ரைட்மா, நீ அக்ரிகல்ச்சர் படி, வெட்டினரி படி. கேட்கல சார், ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் ஜெனட்டிக் பயோடெக்னாலஜி அப்படின்னா. வேணாம்மா, தயவு செய்து வேண்டாம் அப்படின்னு. கேட்கல, இந்த முட்டாளை பார்க்க வந்த அப்படின்னு. சாரி சார், நான் தான் முட்டாள், நீங்கள் புத்திசாலி. ஏன், என்ன ஆச்சு அப்படின்னு. நீங்கள் கேட்காம நான் கோயம்புத்தூரில் ஒரு நல்ல கல்லூரியில் ஜாயின் பண்ணேன். பேர் சொல்ல விரும்பல, 197 உங்களுக்கே தெரியும் எந்த கல்லூரின்னு. சரிங்களா? அந்த கல்லூரியில் நான் ரெக்கார்டு வச்சு தான் பேசுவேன், எல்லாமே ரெக்கார்டட் தான். சார் எங்கள் கல்லூரியில் 120 பேர் பயோடெக்னாலஜி படிக்கிறாங்க, 4 பேருக்கு தான் சார் வேலை கிடைச்சது, அதுவும் 9,000 ரூபா. அந்த வேலை கூட எனக்கு கிடைக்கல, என் லைஃபே போச்சு அப்படின்னு. 88 மார்க் வச்சுருக்கா, அரியர்ஸ் இல்லாமல் படிச்சிருக்கா. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இன்ட்ரெஸ்ட் எடுத்து தான் படித்தா, அவங்க அப்பா 5 லட்ச ரூபா செலவு பண்ணாங்க, ஜாப் கிடைக்கலையே. இப்போ ஒரு பொண்ணு பிஹெச்டியில் 3rd இயர்லேருந்து வந்தா, நான் பேர் சொல்கிறேன், பிஹெச்டி டெக். ஜேபி சார், எங்கள் காலேஜில் ஒரு டாப் கோர் கம்பெனி பயோடெக்னாலஜி கம்பெனி வரலன்னா, இதுக்கு என்ன சொல்கிறீங்க? வரல சார். இப்போ பயோடெக்னாலஜி நான் எடுக்க வேணாம்னு சொல்கிறேன். பயோடெக்னாலஜி இஸ் எ ரிசர்ச் ஃபீல்டு. நம்மளுக்கு சொந்த அறிவு வேணா, ஒரு யூஜி டிகிரி வச்சுட்டு ரிசர்ச் பண்ண முடியுமா என்ன? ஒரு ரிசர்ச் பண்ணுன்னா பிடெக்கு, எம்டெக்கு, பிஹெச்டி, போஸ்ட் டாக்டரல். அந்த அளவு படிக்கிறதுக்கு உனக்கு வசதி இருக்கா? உங்கள் அம்மா அப்பா அதுக்கு செலவு செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க, படி, தப்பு கிடையாது. அப்போ நான் படித்தேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஜாப் கிடைக்கலன்னா எப்படி கிடைக்கும்? இட்ஸ் எ ரிசர்ச் ஃபீல்டு. ஜெனட்டிக் பயோடெக்னாலஜி ரிசர்ச் ஃபீல்டு. How do you expect to give a job, somebody to give a job? இங்கே வந்து குமரகுரு காலேஜ், பன்னாரி என்ன சார் பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க? 80% ஐடி கம்பெனி தான் பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. உண்மைதான். எங்கேயாவது வேற கம்பெனி பேர் போட்டிருக்காங்களா? நான் உங்களுக்கு ப்ரூஃபோட காமிக்கிறேன். ஒரு காமிக்கிறேன், ஒரு அட்வர்டைஸ். வேலம்மாள் அட்வர்டைஸ்மெண்ட். 1671 ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்டா. அதாவது டே 1ல் 75%. சிடிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஐடி கம்பெனி தான் போட்டிருந்தாங்க. விஐடி கொடுக்குறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் ஐடி மூவிங் அப்ஸ்கேல். இப்போ யார் சொன்ன ஐடி டவுன்? கிடையாது சார். இன்றைக்கும் வேலை வாய்ப்பு நல்லா இருக்குது சார். பட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி எடுத்தால் ஒரே ஒரு விஷயம், கேம்பஸில் பிளேஸ் ஆகிக்கும். வெளியே வந்தால் ஜாப் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ கேம்பஸில் பிளேஸ் ஆகுனா அரியர்ஸ் இல்லாமல் படிக்கணும், இங்கிலீஷ் திறமையை வளர்த்துக்கணும், சிலபஸை தாண்டி படிக்கணும், கம்பெனி எதிர்பார்க்குற திறமையை வளர்த்துக்கணும். அப்போ தான் உனக்கு உண்டு. நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன், எனக்கு C+ தான் தெரியும், ஜாவா தெரியும், யாராவது ஜாப் கொடுப்பாங்க? கொடுக்க மாட்டாங்க. இதை தாண்டி ஏதாச்சும் நீ படிச்சிருக்கியா? இப்போ க்ளவுட் கம்ப்யூட்டிங், பிக் டேட்டா, இதெல்லாம் வந்து இன்றைக்கி தேவை இருக்குது. கம்பெனிக்கு என்ன தேவையோ அதுதான் சார். வெளியே அனுப்புகிறாங்க, நீ அப்டேட் பண்ணலைன்னா வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. நல்லா கவனி, அது எந்த தொழில் இருந்தாலும் சரி. நான் அதில் தான் என்னுடைய வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் எழுதினேன், இஃப் யூ டோன்ட் அப்டேட் யூ வில் பி அவுடேட்டட். இப்போது நீ மெடிக்கல் எடுத்துக்கோங்க. உங்கள் ஈரோட்டில் ஒரு அரண்ய ஆப்ரேஷனு, ஸ்டமக்கை ஓப்பன் பண்ணிட்டு போனால் யாராவது போவாங்களா? இன்றைக்கி நீ கம்ப்ளீட்டாக என்ன ஆயிடுச்சு? லேப்ரோஸ்கோபி. யாராவது வந்து லேப்ரோஸ்கோப்பியில் நான் பண்ண மாட்டேங்க, நான் வயிற்றை கட் பண்ணியிருந்தா நீங்கள் போவீங்களா? அவன் அப்டேட் பண்ணிட்டான். அவன்
சார் எந்த தொழிலும் அப்டேட் பண்ணலன்னா அது வாத்தியார் இருந்தாலும் சரி, மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, நீயா இருந்தாலும் சரி, நீ அப்டேட் பண்ணா வெளியே போக வேண்டியது தான். இனிமேல் யாருமே மதர் தெரேசா ஃபவுண்டேஷன் நடத்த உன் 5 வருஷத்தில் வெளியே அமைச்சிருப்பேன்ட்டேன். இது வெளியே பேசுறது. நீ அப்டேட் பண்ணா வச்சுட்டு சும்மா இருக்க முடியுமா? என்ன கஸ்டமருக்கு என்ன தேவையோ அது நீ படிக்கணும் சார். அப்டேட் பண்ண எந்த காலத்துலையும் அவர் வெளியே அனுப்பாமல் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? வரேன் போயிட்டே இருக்கேன் சார். நல்ல வேளை கடவுள் காப்பாற்றாரு ஹெல்த்து. மதியானம் சாப்பிட கூட இல்லை, அதனால கேட்டு பிஸ்கட் வாங்கி சாப்பிட்டேன். ஃபஸ்ட்டு வேலை சார், கஷ்டப்படணும் சார். நீங்களாம் மக்கள்லாம் கஷ்டப்படுறதுக்கு ரெடியாக இல்லை. எப்படா முடியும்? 5 மணிக்கு ஆச்சுன்னா 5 மணி ஆயிடுச்சா பஸ் ஏறு கிடையாது சார். நீ எந்த நிறுவனத்தில் வேலை செய்றியோ 5 மணின்னா 10 மணி வரைக்கும் வேலை செஞ்சா 2 வருஷத்தில் உன் மேனேஜ்மெண்டோட நீ ஒரு நல்ல தொடர்பு இருக்கணும், நீ மேலே வருவ. எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோட ஜாஸ்தி கொடுக்கணும் சார். அது இன்னைக்கு அந்த மனப்பான்மையே கிடையாது. இன்னைக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, அவ்வளோதானே சம்பளம் கொடுக்குறான். நான் திருப்பி கேட்பேன், நீ முதல்ல இருந்த கொடுப்பியான்னு கேட்பேன். இது யாருமே they don't put in the other man's shoes. நான் தான் எப்பவுமே சொல்வேன், உனக்கு ஒரு ஒரு கம்பெனி 30,000 சம்பளம் கொடுக்குறான்னா உன்னை வச்சு அவன் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சா தான் உனக்கு 30,000 சம்பளம் கொடுப்பான் இல்லையா சார்? அப்போ நீ 2 லட்சம் சம்பாதிக்கிற திறமை இருக்கணும் இல்லையா? பேரண்ட்ஸும் பையனும் அப்படியே நினச்சிக்கிறேன், படிச்சா அப்படியே 30,000 சம்பளம் எப்போ சார் கொடுப்பான்? உன்னை வச்சு 2 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு தான் 30,000 கொடுப்பான். இது யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. கஷ்டப்படுங்க சார், அப்டேட் பண்ணு. எதுவுமே பண்ணுறதில்ல. டிவியில் மானாட மயிலாட ஏர்டெல் சூப்பர் சிங்கர் பார்த்துட்டு மனசு கெடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஆனால் மனசில் எப்படி தெரியுமா இருக்கும்? ஐஏஎஸ் ஆகணும். நீ உன்னை ஏமாற்றிக்கிற உங்கள் அப்பா ஏமாத்துற. நான் அப்படி தான் ஒரு ப்ரோக்ராமில் கேட்டேன், ஒரு பையன்கிட்ட கேட்டேன், ஐஏஎஸ் ஆகணும்னா இப்போ 12th எத்தனை நாள்லேருந்து கனவு? 9ஆவது கனவுடா. இந்தியாவின் உதவி ஜனாதிபதி யார் அப்படின்னு கேட்டேன். தெரியலன்ட்டான். டிஃபென்ஸ் மினிஸ்டர் தெரியலன்ட்டான். எதுவுமே தெரியல. நான் அடுத்தது லிங்கா படம் ஹீரோயின் கரெக்டாக சொல்லிட்டான். லிங்கா படம் ஹீரோயின் கரெக்டாக சொல்லிட்டான். ஐஏஎஸ் கொடுத்துருவாங்களா என்ன? உன்னை ஏமாத்திக்கிறேன்ட்டான். நீ உன்னை ஏமாத்த அம்மா அப்பாவை ஏமாத்துறடா. நியூஸ் பேப்பர் படிக்கிறது இல்லை, நியூஸ் பார்க்கறது இல்லை, திங்கிங் எபிலிட்டி போயிடுச்சு. உட்காந்துட்டு ஆதித்ய சேனலும் என்னமோ பாட்டுக்கிட்டு கேட்டு பொழுதுனைக்கு பாட்டு கேட்டு உட்காந்துட்டு இருக்கான். இதுதான் போயிட்டு இருக்கு நாட்டில். கஷ்டம் சார், உண்மைதான். அதுலேயும் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் உண்மையாக பண்ணாங்களா? அதுவும் உண்மையாக பண்ணல. அதுலேயும் தப்பானது தான். நான் தான் தனுஷ்க்கு எனக்கும் ட்விட்டரில் பெரிய சண்டையே நடந்தது. எல்லாம் நண்பர்கள் தான். கஸ்டமர் அது உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். எங்கேயும் ஒரு பாலிடிக்ஸ், அங்கேயும் பாலிடிக்ஸ். ரைட் வா. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ சார், ஃப்யூச்சரில் என்ன கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடிக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது சார். கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறதா ஐடி எடுக்கிறதா? நல்ல கேள்வி. நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடிக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. நீ டீச்சிங் ஜாபில் போகணும், நான் வெளிநாட்டில் போகணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடு. இல்லை சார் வெளிநாடு போகிற மாதிரி இல்லை, டீச்சிங் ஜாப் போகிற மாதிரி இல்லை, நான் இங்கேயே ஐடி கம்பெனியில் தான் பிளேஸ் ஆகணும்னா ஐடி கம்பெனிக்கு போ, தப்பே கிடையாது. சாரி, ஐடி எடு, தப்பே கிடையாது. ஒரு கம்பெனி வரும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு, ஐடிக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். இப்போ கூட எக்ஸல் காலேஜுக்கு கம்பெனி வந்தாங்க, அவர்கிட்ட கேளுங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அதில் செலக்ட் ஆகணும்னா தான் ஐடிக்கு கொடுத்தாங்களா? கிடையாது. 2 பேரும் ஒன்றா தான் உட்கார வச்சாங்க. கேளுங்க. அப்போ எதுக்கு வித்தியாசம் பார்க்குறோம்? எனக்கு கஷ்டமாக இருக்குது. இந்த பைத்தியக்காரன் பிஹெச்டியில் ஐடி கிடைக்குது, போய் ஜிசிடியில் போய் ஈசி எடுக்கிறான். பைத்தியக்காரன்ட்டு அவனை. பிஹெச்டி இஸ் 100 times better than ஜிசிடி. கஷ்டமாக இருக்குது. உண்மையை தான் சொல்கிறேன் சார். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடிக்கு இன்றைக்கும் வாய்ப்பு இருக்குது சார். அண்ணா யூனிவர்சிட்டியும் ஆக்கம் 97% மேலே. அதுக்கு ஐடியை படிச்சுட்டு போகலாமே. கம்யூனிகேஷன் வி ஹவ் ரீச் சேச்சுரேஷன். நோக்கியா கம்பெனி வித்துட்டான், சோனி கம்பெனி ஸ்டாப்ட், பிஎஸ்என்எல் நோ ரெக்ரூட்மெண்ட். நீ பார்த்தோன்னா ஈஸி பையன் ஐடியில் தான் பிளேஸ் ஆயிருக்கான். அது எக்ஸல் காலேஜ் ஆகட்டும், பன்னாரி ஆகட்டும், குமரகுரு எல்லா டாப் காலேஜ்லேயும் ஈஸி படித்த மாணவர்கள் ஐடியில் தான் போயிருக்காங்க சார். இன்றைக்கி ட்ரிபிளிக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. நான் இப்போ விஐடி போயிருந்தேன் கிளாஸ் எடுக்கிறதுக்காக. வெளியே வரும்போது செல்வம் சார் அவருடைய பையன் சொல்கிறார், ஜேபி சார் எங்கள் கல்லூரியில் ஜாஸ்தி கோர் கம்பெனி பிளேஸ்மெண்ட்டே ட்ரிபிளி தான்னு. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ட்ரிபிளிக்கு இன்றைக்கும் வாய்ப்பு இருக்குது சார். ஆட்டோமொபைல் கம்பெனி எடுக்கிறான். உங்களுக்கு தெரியுங்களா? நேற்று கோயம்புத்தூரில் ப்ரோக்ராம் அடித்து சேலம் வந்தேன்.
பாலிமர் டிவியில் ப்ரோக்ராம் பண்ணுறேன். ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, ஜேபி சார் நீங்கள் சொன்ன மாதிரி நான் ட்ரிபிள் எடுத்தேன் சார் போன வருஷம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். இப்போ என் பையன் தான் சார் நான் குறை சொல்வேன். என் பையன் நல்ல மார்க் வாங்கி தியாகராஜ இன்ஜினியரிங் காலேஜ் நீங்கள் எடுக்க சொன்னீங்க.